பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் தைப்பூச விழா நடைபெற்று வருவதை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள குழந்தை வேலப்பர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பழனி அறங்காவலர் குழு தலைவர் திரு KM சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்வு துவங்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 20,000 பக்தர்கள் வீதம் 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டமாக இது அமையும். இந்த நிகழ்வில் அறங்காவலர் குழு தலைவர் திரு KM சுப்பிரமணியம், உறுப்பினர்கள் திரு தனசேகர், திரு பாலசுப்பிரமணியம், திரு GR பாலசுப்பிரமணியம், அன்னபூரணி ஆகியோரும், இணை ஆணையர் திரு மாரிமுத்து அவர்களும், நிர்வாக அதிகாரிகளும் பக்தர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் நலன் கருதி அவர்களுக்கு பசியுடன் நடந்து செல்லக்கூடாது, அவர்களுக்கு வரும் வழியிலேயே நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சட்டமன்றத்தில் அறிவிப்பை வெளியிட்டார்கள். 2022-23 ஆண்டு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டு தைப்பூசம் பாத யாத்திரை பக்தர்களுக்கு தினமும் 10,000 சாப்பாடு என்ற அடிப்படையில் அறிவிப்பை வெளியிட்டு 2023 ஆண்டு தைப்பூசம் திருவிழா முதல் பக்தர்களுக்கு தினமும் 10,000 உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து 2024 ஆண்டு தைப்பூசத்திற்கும் பக்தர்களுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படியும் திண்டுக்கல் மாவட்டம் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோரின் முயற்சியிலும் கடந்த ஆண்டு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. பழனியில் நடைபெற்ற இந்த சிறப்பான மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் பக்தர்கள் நலன் கருதியும் திருக்கோயில் நலன் கருதியும் இயற்றப்பட்டன. அதில் ஒரு தீர்மானமான இந்த பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு ஏற்கனவே 10,000 உணவுகள் தினசரி வழங்கப்பட்டு வருவதை 2 மடங்காக செய்து 20,000 வழங்க வேண்டும் என்று தீர்மானம் இயற்றப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசால் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு தினமும் 20,000 உணவுகள் வழங்கும் திட்டம் இன்றைய தினம், இன்று தைப்பூசம் முதல் நாள் கொடியேற்றம் பழனியில் நடைபெறுகிறது. 10 நாள் திருவிழாவின் முதல் நாள் இன்று 20,000 உணவுகள் பக்தர்களுக்கு வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் காலை இறை வழிபாட்டுடன் தொடங்க உள்ளது. இந்த சிறப்பான இந்த நிகழ்விற்கு திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அறங்காவலர்கள் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள், பக்தர்கள், பத்திரிகை நண்பர்கள், திருக்கோயில் பணியாளர்கள் என்று அனைத்து தரப்பிலும் திரளாக வந்திருந்து இங்கு சிறப்பாக நீங்கள் இதில் பங்கேற்பதற்கு உங்கள் அனைவருக்கும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 16,000 பேருக்கு உணவளிக்கும் விதமாக ஏற்பாடு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை முன்னின்று இந்த திட்டம் பயன்பெற வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு மாநிலங்களவை அவை உறுப்பினர் அவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் அறங்காவலர்களின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உள்ளூர் பொதுமக்கள் இந்த திட்டத்தை எல்லோருக்கும் பயன்பெறும் வகையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து, லோக்கலில் நீங்கள் இருக்கிறவங்க சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிடுவாங்க எல்லாரும். இந்த மாதிரி ஒரு உணவு அன்னதான திட்டம் நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி இவ்வளோ பேர்த்துக்கு உணவு பண்ணிட்டு கோயில் சார்பாக பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது, இதை நீங்கள் எல்லோரிடத்துக்கும் கொண்டு சேர்த்துக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து கோரிக்கையும் வைத்து இந்த திட்டம் நல்ல முறையில் இன்னும் சிறப்பாக செய்ய உங்கள் ஆலோசனைகளையும் உங்கள் அறிவுரைகளையும் இருந்தால் கண்டிப்பாக கூறவும், நாங்கள் அதை ஏற்று கண்டிப்பாக செய்து கொடுக்கிறோம் என்று உத்தரவாதத்தையும் கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.